கோராகின் புத்திரர். பைபிளில் கோராகின் புத்திரர் பற்றிய வரலாறு ஒரு மாபெரும் வீழ்ச்சியிலிருந்து மீண்டெழுந்த கிருபையின் கதையாகும். இவர்களுடைய வாழ்க்கை பாவம் செய்த முன்னோர்களுக்காக பிள்ளைகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்ற இறைவனின் நீதியையும் இரக்கத்தையும் பறைசாற்றுகிறது. அவர்களின் விரிவான வரலாறு என்ன? அவர்கள் இழந்ததும் மீண்டு வந்ததும் திரும்பப் பெற்ற கனமும் என்ன? பார்க்கலாம் வாங்க. அவர்களின் பூர்வீகம் மற்றும் வீழ்ச்சி. கோராகு என்பவர் லேவியின் கொள்ளுப்பேரன். மோசே மற்றும் ஆரோனுக்கு எதிராக ஒரு கலகத்தை முன்னெடுத்தவர். எண்ணாகமம் 16. இஸ்ரவேல் தலைவர்களில் 250 பேரை திரட்டிக்கொண்டு மோசேயின் தலைமைத்துவத்தை எதிர்த்தார். தேவன் பூமியை பிளக்க செய்து கோராகையும் அவரோடு இருந்தவர்களையும் உயிரோடு விழுங்க செய்தார். ஆனால் கோராகின் குமாரர்கள் சாகவில்லை என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. கோராகின் குமாரரோ சாகவில்லை. எண்ணாகமம் 26:11. காரணம், கோராகின் பிள்ளைகள் தேவனை உறுதியாக நம்பி நின்றிருக்கலாம். தேவ கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. வாசற்படி முதல் சங்கீதங்கள் வரை. அழிவுக்கு தப்பிப்பிழைத்த கோராகின் சந்ததியினர் தங்களை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்தனர். பின்னாளில் அவர்கள் பின்வரும் 3 முக்கிய ஊழியங்களை செய்தனர். ஆலய காவலாளிகள், கேட் கீப்பர்ஸ். இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்களை காக்கும் பணியை செய்தனர். 1 நாளாகமம் 9:19. பாடகர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள். தாவீது ராஜாவின் காலத்தில் இவர்களில் முக்கியமானவரான ஏமான் என்பவர் ஆலயத்தில் பாடல்களை பாடும் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1 நாளாகமம் 6:33. சங்கீத ஆசிரியர்கள். திருச்சபையில் நாம் இன்று பாடும் பல உன்னதமான சங்கீதங்களை சங்கீதம் 42, 44 முதல் 49, 84, 85, 87, 88 இவர்களே எழுதினார்கள். அவர்கள் பயன்படுத்திய முக்கிய வார்த்தைகளும் அதன் ஆழமும் பார்த்தால் நாம் அவர்களின் வலியையும் வரலாற்றையும் உணர முடியும். மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல என்ற வார்த்தைகள் தாகத்தோடு தேவனை தேடும் ஆத்துமாவை குறிக்கும். இது தங்கள் முன்னோர்கள் இழந்த தேவ உறவை இவர்கள் எவ்வளவு ஆழமாக தேடினார்கள் என்பதை காட்டுகிறது. சங்கீதம் 42:1. வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்ற வார்த்தைகள் தங்கள் பாட்டன் கோராகு பெரிய பதவி வேண்டும் என்று பேராசைப்பட்டு அழிந்தார். ஆனால் இவர்கள் ஆலயத்தின் வாசற்படியில் கதவருகே நிற்கும் ஒரு எளிய வேலை போதும் என்று தாழ்மையை தேர்ந்தெடுத்தனர். சங்கீதம் 84:10. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர் என்ற வார்த்தைகள் பூமி பிளந்தபோது தங்கள் தந்தை அழிந்ததை இவர்கள் கண்ணார கண்டனர். எனவேதான் பூமி நிலை மாறினாலும் நாம் பயப்படோம் என்று உறுதியாக எழுதினார்கள். சங்கீதம் 46:1-2. குறிப்பாக சங்கீதம் 84 என்பது கோராகின் புத்திரர் எழுதியதிலேயே மிகவும் உருக்கமான மற்றும் ஆழமான சங்கீதம். தங்கள் முன்னோர்கள் கோராகு ஒரு காலத்தில் தேவனின் அதிகாரத்தை எதிர்த்து அழிந்தார்கள் என்பதை உணர்ந்த இவர்கள் அந்த தேவனின் பிரசன்னம் எவ்வளவு மேலானது என்பதை இந்த சங்கீதத்தில் வெளிப்படுத்துகிறார்கள். தேவனுடைய வாசஸ்தலத்தின் மேலுள்ள வாஞ்சையை, சேனைகளின் கர்த்தாவே, உனது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய முற்றங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறார்கள். இவர்கள் வெறும் கட்டிடத்தை நேசிக்கவில்லை. தங்கள் தந்தை கோராகு இழந்த அந்த தேவ உறவையே பெரிய பாக்கியமாக கருதினார்கள். என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீரமிடுகிறது என்று பாடும்போது அவர்கள் தேவனோடு கொண்ட நெருக்கமான உறவு வெளிப்படுகிறது. உமது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்கிறார்கள். கோராகின் சந்ததியினர் தங்களை ஒரு சாதாரண அடைக்கலான் குருவியைப் போல உணர்ந்தார்கள். உலகமே எங்களை ஒரு கலகரானின் சந்ததி என்று ஒதுக்கித் தள்ளினாலும் உம்முடைய பலிபீடத்தின் அருகே எங்களுக்கு ஒரு சிறு இடம் கிடைத்துவிட்டதே என்ற நன்றி உணர்வு இதில் மிளிர்கிறது. தங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது குஞ்சுகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை, அதாவது தேவனுடைய ஆலயத்தை கொடுத்துவிட்டோம் என்ற நிம்மதி அவர்களுக்கு இருந்தது. 1000 நாளை பார்க்கிலும் உமது முற்றங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது.
ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்ற வசனம் 10. கோராகு தந்தை தலைமை பதவி வேண்டும் என்று கலகம் செய்தான். ஆனால் அவன் பிள்ளைகள் ஆலயத்தின் உள்ளே கூட வேண்டாம், வாசற்படியில் ஒரு காவலாளியாக நின்றால் கூட போதும், அதுவே அவர்களுக்கு பெரிய பாக்கியம் என்கிறார்கள். ஆகாமிய கூடாரங்கள் என்பது அவர்கள் தந்தை கோராகின் கூடாரங்களை குறிக்கலாம். எண்ணாகமம் 16:26. மோசே இந்த கொடிய மனுஷரின் கூடாரங்களை விட்டு விலகிப் போங்கள் என்று எச்சரித்தார். அழிந்து போகும் ஆடம்பர கூடாரங்களை விட தேவனுடைய எளிய வாசரே மேலானது என்பது இவர்களின் தீர்மானம். கோராகின் புத்திரரின் வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. பரம்பரை சாபம் உடைக்கப்பட்டது. கோராகு செய்த கலகத்தினால் அவன் சந்ததி அழிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கர்த்தரை சார்ந்திருந்ததால் அந்த சாபத்திலிருந்து விடுதலையானார்கள். மன்னிப்பு. ஒரு கலகரானின் குடும்பத்தை தேவன் தனது ஆலயத்தில் மிக நெருக்கமான பாடகர்களாகவும் காவலாளிகளாகவும் மாற்றி பெருமைப்படுத்தினார். பைபிள் வரலாற்றில் அவர்கள் தேவனை துதிப்பவர் என்ற அழியாத முத்திரையை பெற்றுள்ளனர். இன்றும் நாம் வாசிக்கும் சங்கீதங்கள் மூலமாக அவர்கள் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கோராகின் புத்திரர் சாம்பலிலிருந்து எழுந்த சிங்கங்கள். தன் முன்னோர்களின் தவறை தாங்கள் செய்யாமல் தாழ்மையோடும் பக்தியோடும் தேவனை சேவித்தார்கள். உன் குடும்ப பின்னணி உன்னை தீர்மானிக்காது, உன் விசுவாசமே உன்னை உயர்த்தும் என்பதற்கு இவர்களே சாட்சி. தேவன் மனிதர்களை அவர்களின் கடந்த காலத்தை பார்த்து எடை போடுவதில்லை. ஒரு கலகரானின் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் காட்டிய தாழ்மையும் பக்தியும் அவர்களை தேவனுடைய ஆலயத்தில் மிக முக்கியமான இடத்துக்கு உயர்த்தியது. சங்கீதம் 84:11. உத்தமனாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்பது எவ்வளவு பெரிய உண்மை என்று உத்தமராய் வாழ்கிறவர்களுக்கே புரியும். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நல்லதொரு செய்தியுடன் சந்திப்போம். ஆமேன். God bless you all.